மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மிதுனம் அப்படின்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம், நம்மளால் முடியாதே கிடையாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ன பண்ணணும்னா எங்கேயாவது போய் வெயிட்டாக மாட்டிடுவாங்க. பெரிய பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்குவாங்க. நம்ம தான் இதெல்லாம் செஞ்சிட்டோமே, ஏன் இதை செய்ய முடியாது அப்படின்னு செய்ய முடியாத விஷயத்தை எடுத்துகிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இன்னொன்று இவங்ககிட்ட நெகட்டிவ் என்னென்னா டபுள் மைண்டட்னஸ் எப்பவுமே இருக்கும் இவங்ககிட்ட. ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பிச்சதுக்கப்புறம் முடியலன்னு நினைக்கும் போது அந்த புத்திசாலி இல்லையா, நம்ம இதை விட்டுடலாமோ, விட்டுட்டா சரியாயிடுமோ அப்படின்ற ஒரு யோசனைகள் எப்போவுமே வரும். அதனால் இவங்க எப்போவுமே ஒரு சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை பார்த்துட்டு செய்கிறது நல்லது. இவங்களுக்கு நிறைய நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் மூலமாக கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறாத உறவுகள் இப்படிலாம் ஏற்படும். அவங்களால நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. இவங்க யோசித்து செய்ய முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனைவியை சூஸ் பண்ணுறது, ஒரு கணவனை சூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். மனைவி வந்ததுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறோன்னு யோசிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க, நம்மளும் வேலைக்கு போவோம், நல்லா லைஃப்பை லீட் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. அதே போல் ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய கணவர் நல்லா படிச்சிருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும். அது இயற்கை, எல்லாருக்குமே இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு 10% அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு வரனை தேர்வு செய்வது, ஒரு கலத்திரத்தை, ஒரு பார்ட்னரை, லைஃப் பார்ட்னரை தேர்வு செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய தவறான முடிவுகள் எடுத்ததுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு வரக்கூடிய பார்ட்னர் இருக்க மாட்டாங்க எப்போவுமே. அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு தோல்வியை சந்திக்கிறார்கள். நல்ல வேலையில் இருப்பார், வரும்போது கல்யாணம் ஆகி 3ஆம் மாதத்தில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ என்ன ஆகிடுவாங்க, என் வாழ்க்கையே போச்சு, நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தினால நிறைய பிரியக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாரி ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குது, வர்ற பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணாக இருக்குது, பரவாயில்ல. அவங்க வந்தவுடனே என்ன ஆகிடுவாங்க, வரும்போதே அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்க, ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணுறாரு, நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும், குழந்தை பிறக்கும்போது நம்ம வேலையை விட்டுறணும்னு வருவாங்க.